Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே கரகம்பாக்கம் கிராமத்தில் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் வினோத் இணைகிறார். வினோத், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள கலடிப்பாக்கம் கிராமத்தில் செம்மார் செல்லும் பாதையில் உள்ளது இந்த அரசு டாஸ்மாக் கடை. இந்த மதுபான கடையால் கிட்டத்தட்ட 5 வருடங்களாக இந்த மதுபான கடையானது இந்த பகுதியில் இயங்கி வருகிறது. இந்த மதுபான கடையால் அதாவது இரவு நேரங்களில் பெண்கள் செம்மாறிலிருந்து கலடிப்பாக்கம் வழியாக செல்ல முடியவில்லை. அதே போல இந்த பள்ளி நேரங்களில் மாணவிகளும் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி இந்த பாதையை கடந்து செல்வதாக உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த பகுதி பெண்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த கடையை முற்றுகையிட்டு கடையை மூட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து அவர்கள் செய்தியாளர் சந்திக்கையில் இந்த டாஸ்மாக் கடையால் எங்கள் குடும்பங்கள் அழிகிறது, இந்த டாஸ்மாக் கடையை உடனடியாக மூட வேண்டும். கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னதாகவே இந்த டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தும் அப்போது இந்த அரசு நிர்வாகம் ஒரு மாதத்தில் கடையை மூடி விடுகிறோம் என்று எங்களுக்கு உறுதியளித்தது. ஆனால் ஒரு வருடமாகியும் கடையை மூடவில்லை. ஆகையால் தற்போது இந்த கடையை மூடும் வரை இந்த இடத்திலிருந்து நாங்கள் விலக மாட்டோம், கடையை மூடும் வரை இந்த இடத்திலிருந்து எங்கள் வீட்டிற்கு செல்ல மாட்டோம் என கை குழந்தையுடன் சின்ன சின்ன குழந்தைகளும் ஒன்றாக இணைந்து இந்த டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தியும் மூடும் வரை இந்த இடத்தை விட்டு விலக மாட்டோம் என ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். அப்பொழுது அங்கிருந்த சில பெண்கள் கடையின் மீது மரக்கட்டைகள் கொண்டு கடையை தாக்கியதால் சில நேரம் போலீசாருக்கும் அங்கிருந்த பெண்களுக்கும் வாக்குவாதம் ஈடுபட்டது. இந்த டாஸ்மாக் அகற்ற கோரி நடைபெற்று வரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை திருவெண்ணைநல்லூர் காவல் நிலைய ஆய்வாளரும் தாசில்தார் ரகுராம் ஆகியோர்களும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகிறார். அவர்களது பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அவர்கள் இன்னும் ஒரு மாதத்துக்குள் மூடிவிடுகிறோம் என தற்போது தெரிவித்துள்ளார். ஆனால் அங்கிருந்த பெண்கள் தற்போது வரை அந்த கடையை மூடும் வரை நாங்கள் இன்றே மூட வேண்டும், மூடும் வரை நாங்கள் இங்கிருந்து விலக மாட்டோம் என இங்கிருந்து கலந்து செல்ல மாட்டோம் என தொடர்ந்து போராடி வருகின்றனர். பத்மநாபன். காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி வினோத். நாங்கள் எங்கள் கொல்லி இங்கே இருக்குங்க, எங்கள் பசங்க அந்த வழியாக தான் ஸ்கூல் போகணும், எங்களால் போக முடியல. ரொம்ப இந்த கடை இருக்கிறதுனால ரொம்ப தொல்லையாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக பண்ணுறானுங்க. குடிச்சிட்டு ரொம்ப போக முடியாத ரொம்ப மல்லி வாங்குறானுங்க, குடிச்சிட்டு அசிங்கமாக திட்டுறானுங்க. வண்டி எடுத்துன்னு மேலெல்லாம் உழ வரானுங்க. பகல்லையும் வர முடியல, நைட்லேயும் வர முடியல. நாங்கள் எப்படி, எங்களுக்கு இந்த கடை வேணாம் சார். எங்களுக்கு இந்த கடை எங்களுக்கு தயவு செஞ்சு வேணாம். கொல்லிக்கு போக முடியல. பொம்பளை பசங்க சாப்பாடு எடுத்து போய் கொடுத்துட்டு வா, ஒரு அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து போய் கொடுத்துடுவான்னா அதை எடுத்துன்னு போய் கொடுத்தா அவங்க பசங்கள்லாம் கை பிடிச்சி இழுக்கிறது, கிண்டல் பண்ணது, அவங்க குடிச்சிட்டு ராவடித்தனம் பண்ணுறாங்க. அதே பயமாக இருக்குது. பொம்பளை பசங்க அனுப்பத்துக்கே பயமாக இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகிறன்னுட்டு 10வது 12வது படிக்கிற பசங்களாம் பேக்கில் வாங்கி போய் வச்சுக்கின்னு குடிச்சிட்டு வருதுங்க. வீட்லேயும் வாங்கியாந்து வச்சுக்கின்னு குடிச்சிட்டு அடிக்குதுங்க, உதைக்குதுங்க. பெற்றவங்களாம் அசிங்கமாக பேசுதுங்க. அதெல்லாம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது.